Hi guys, welcome to 200 Days of Electrical Adventure webinar. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் solid state relay. இந்த வீடியோல நாம solid state relayனா என்ன, ஒர்க்கிங், நீட், டைப், அப்ளிகேஷன் பத்தி நாம டே டு டே லைஃப்ல கேட்கிற மந்திரக்கோள் கூட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போறோம். வாங்க மந்திரக்கோள் கூட எப்படி solid state relayவை கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். What is solid state relay? Solid state relay ஒரு electronic switching device. இது large electrical load small electrical signal வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ SSR high power device கண்ட்ரோல் பண்ற ரிமோட்டா நினைச்சுக்கோங்க. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்மால் சிக்னலை வச்சு லார்ஜ் அப்ளையன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம். நாம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாம இப்போ 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். இதுல நடக்கிற போட்டியை பத்தி தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம சாலிட் ஸ்டேட் ரிலேவோட போனஸ் ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போறோம். தி சைலண்ட் ஸ்விட்ச் சாலிட் ஸ்டேட் ரிலே. நாம ஒரு 5 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி எஸ்எஸ்ஆர் ரிலேவை நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரேட்டிங். லோட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை எஸ்எஸ்ஆர் ஹேண்டில் பண்ணுமான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். செகண்ட் இன்புட் கண்ட்ரோல் சிக்னல். ரெக்வயர்டு சிக்னல் ஏசி ஆர் டிசி ஆனோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் லெவல் என்னன்னு செக் பண்ணிக்கணும். தேர்ட் ஐசோலேஷன் வோல்டேஜ் இன்புட் அண்ட் அவுட்புட் சர்க்யூட் பிட்வீன்ல இருக்கிற வோல்டேஜ் ரேட்டிங்கை செக் பண்ணணும். ஃபோர்த் ஸ்விட்சிங் ஸ்பீட். எஸ்எஸ்ஆர் டர்ன் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிற எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் செக் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் டெர்மினல் டிசிபேஷன். ஹை பவர் அப்ளிகேஷனில் எஸ்எஸ்ஆர் எவ்வளோ ஹீட்டை டிசிபேட் பண்ணணும்னு செக் பண்ணணும். இந்த 5 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு எஸ்எஸ்ஆர் ரிலேவை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரிலேயபிள் அண்ட் எஃபிஷியண்ட்டாக உங்கள் லோட் ஒர்க் ஆகுதான்னு என்ஷூர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நிறைய பேர் இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரை பார்த்துட்டு இருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதால ஆஸ் பர் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்றது இல்ல. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதால இந்த யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களால நிறைய பேருக்கு நாலேஜ் கெயின் ஆகும் அண்ட் சேனலுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் கிடைக்கும். இது ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க டுடே வீடியோக்குள்ள போகலாம். How does an SSR work? SSRல மெயினா இன்புட் சர்க்யூட், ஆட்டோ கப்ளர், அவுட்புட் சர்க்யூட் இருக்கு. நம்ம ஸ்மால் இன்புட் சிக்னலை அப்ளை பண்ணும்போது இது ஆட்டோ கப்ளரை ட்ரிகர் பண்ணி செமிகண்டக்டர் சுவிட்சை அட்ராக்ட் பண்ணும். இதனால மெயின் பவர் சர்க்யூட்டை நாம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்ஆரை மந்திரக்கோளா கன்சிடர் பண்ணிக்கோங்க. மந்திரக்கோள்ல இருந்து வர ஒரு சின்ன மந்திரம் தான் ஒரு பெரிய ஆக்ஷனை பண்ணது. இதுல சின்ன மந்திரக்கோள் தான் இன்புட் சிக்னல். இதுல நடக்கிற ஒரு பெரிய ஆக்ஷன் தான் மெயின் பவரை ஸ்விட்ச் பண்றது. Why do we need solid state relay? Solid state relayல electromechanical relayவை விட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. லைக் faster switching speed, longer lifespan, higher reliability, silent operation மாதிரி. ஸோ எஸ்எஸ்ஆர் ஒரு சைலண்டான அப்புறம் எஃபிஷியன்டான ரோபோட் மாதிரி தான். இது சவுண்ட் எதுவும் இல்லாம டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணும். நீங்க இன்னும் ப்ரீவியஸ் வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினாரோட வீடியோவை கண்டினியூவா பாருங்க. டைப்ஸ் ஆஃப் சாலிட் ஸ்டேட் ரிலே. எஸ்எஸ்ஆர்ல மெயினா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏசி எஸ்எஸ்ஆர், இது ஏசி லோட கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் டிசி எஸ்எஸ்ஆர், இது டிசி லோட கண்ட்ரோல் பண்ணும். தேர்ட் ஜீரோ கிராசிங் எஸ்எஸ்ஆர், இது ஏசி வேவ்ஃபார்மோட ஜீரோ கிராசிங் பாயிண்ட்ல லோட ஸ்விட்ச் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இஎம்ஐ மினிமைஸ் பண்ணும். ஸோ எஸ்எஸ்ஆரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் டூல் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி தான். இது ஒன்னொன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு சூட் ஆகும். Application of solid state relay. Industrial automation, home automation, automotive system, power control system மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ல எஸ்எஸ்ஆர் யூஸ் ஆகுது. ஸோ எஸ்எஸ்ஆர் மினி இண்டஸ்ட்ரியலோட ஒர்க் காசஸ்ன்னு சொல்லலாம். இது வேரியஸ் டிவைஸை பவரிங் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ணுது. நீங்க இன்னும் என்னோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால நாளைக்கு எந்த டாபிக்ல வீடியோ போட போறேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்க்கான கொஸ்டின். வாட் இஸ் எ சாலிட் ஸ்டேட் ரிலே அண்ட் ஹவ் இட் இஸ் லைக் எ ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்ச்? அதாவது சாலிட் ஸ்டேட் ரிலேனா என்ன, அது எப்படி ரிமோட் கண்ட்ரோல் ஸ்விட்ச் மாதிரி இருக்கு? ஆப்ஷன் ஏ எ மெக்கானிக்கல் டிவைஸ் தட் switches எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஆப்ஷன் பி எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் switches எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் without moving parts. ஆப்ஷன் சி எ டிவைஸ் தட் amplifies எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஆப்ஷன் டி எ டிவைஸ் தட் generate எலக்ட்ரிக்கல் எனர்ஜி.
இந்த கொஸ்டினுக்கான உங்களோட ஆன்சரை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபார்மெட்ல கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி இந்த 200 டேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அட்வென்ச்சர் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எஸ்எஸ்ஆர் எலக்ட்ரிக்கல் பவரை கண்ட்ரோல் பண்ண பல்வேறு துறையில யூஸ் ஆகிற ஒரு ரிலேயபிள் காம்பனன்ட். ஸோ இதை தி சைலண்ட் ஒர்க் காசஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிளோட ஒரு நியூ டிவைஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.